தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்து அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்து அறநிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பை பற்றி காலி பணியிடங்கள் என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி கோயிலில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்து சமய அறநிலையத்துறையோட வேலைவாய்ப்பு. தமிழ்நாடு அரசோட வேலை தான். மொத்தம் 31 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 25/10/2025 25/11/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அறிவிப்பு எண் கொடுத்துருக்காங்க, நாள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்போட தகுதியானவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான வயது பார்த்தீங்கன்னா குறைந்தது 18 வயது முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 45 வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விண்ணப்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா 25/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே இந்த விண்ணப்பம் வந்து சேர மாதிரி அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லைங்க, இந்த வேலைக்கான ஜாப்பில் என்னெல்லாம் ஜாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இளநிலை உதவியாளர்லேருந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கூட்டுபவர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இளநிலை உதவியாளர் பதவியை பார்க்க போகிறோம். மொத்த காலி பணியிடங்கள் 10 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கான இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கூர்க்கா கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. திருவழகு, இதுவும் தமிழில் மற்றும் படிக்க மற்றும் எழுத தெரிந்தால் போதும். மொத்த 4 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கால்நடை பராமரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. 2 விதமான பணிகள். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சன்னதி உடல், பெரிய சன்னதி வீரவண்டி, பெரிய சன்னதி சேமக்களம் மற்றும் இதர வாத்தியங்கள், தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதான திருக்கோயில் உள்ள வேலை தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் 18,500 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு இந்த ஜாப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஏதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உதவி யானை பாகன், இது 2 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுவதற்கான மொழியை பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சலவையாளர் மற்றும் கூட்டுபவர் 1 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டுப்பொருளே பார்த்திங்கன்னா கோவிலுள்ள உள் கட்டமைப்புலேருந்து அனைத்து கோயில்களுக்குள்ள வேலைகள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் கூட்டுப்பவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பணியிடங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே போதும். இதுக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சி அப்படிங்கிற அட்ரஸுக்கு நம்ம அனுப்பணும். இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க வெறுமனையாக பேர், தகப்பனார் பேர், தாயார் பெயர், முகவரி சான்று, அலைபேசி எண், வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த நாள், கல்வி தகுதி, தொழில்நுட்ப கல்வி திறன் பெற்றிருந்தால் அதோட சான்றிதழ்கள், பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்று, வகுப்பு அதாவது உட்பிரிவு, வாக்காளர் அடையாள அட்டை எண், ஆதார் அடையாள அட்டை எண், உடற்க தகுதி சான்று, நன்னடத்தை சான்று, முன் அனுபவ சான்று,
இதர தகுதிகளுக்கான சான்று, இவை அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான தகுதிகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும், 1/7/2025 படி 18 வயசுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட எதுனாலும் நிர்வாகம் எடுக்கக்கூடிய முடிப்புகளுக்கு கட்டுப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாப்பை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சுய விலாசமட்ட ஒரு விண்ணப்பத்தோட ஒரு அப்ளிகேஷன் கவரில் 25 ரூபாய்க்கான அஞ்சலக முத்திரை தாள் நம்ம ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குறிப்பிட்ட தேதி 25/11/2025க்குள்ளே நம்ம மேற்கொண்டு சொன்ன அட்ரஸுக்கு நம்ம அனுப்பிச்சிடணும். அதாவது இணை ஆணையர் வார செயல் அலுவலர் அருள்மிகு ரங்கநாதசாமி திருக்கோவில், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி 60620006 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நம்ம அனுப்பணும். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.